கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. இன்றைக்கு அரசியலை பற்றி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்குது. எல்லா கட்சிகளை பற்றியும் எந்தெந்த கட்சியில் என்னென்ன தப்பு அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் பல கட்சிகளில் மாறி மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது உண்மைதான். எனக்கே நான் ஒன்று சொல்கிறேன், இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. இந்த சும்மா திமுகவில் கண்டவெல்லாம் கண்டதை பேசுவான். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தேசிய கட்சிக்குள் நான் நுழைந்தேன். நான் நுழைகின்ற போது காமராஜர் வைத்த முழக்கம் என்பது இந்தியாவுக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்கின்ற முழக்கத்தை அவர் வைத்தார். ரொம்ப அவர் பேசியதில் என்னை ரொம்ப கவர்ந்த 71க்கு பிறகு தான் நான் நுழைகிறேன். அப்பொழுது காமராஜர் ஒன்று சொல்லுகிறார், இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வரப்போகிறார். அந்த கொண்டு வந்த காலத்தில் காமராஜர் சொன்னார், சில கூட்டங்கள் பேச அனுமதித்தார்கள், பிறகு அவருடைய எல்லாம் பேச்சுக்களால் நிறுத்தப்பட்டு விட்டன. அப்பொழுது பேசுகிற போது ஒன்று சொன்னார், இந்த நாடு சுதந்திரமடைய வேண்டுமென்று திருமணம் செய்து கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடி வந்து இப்படியே இருந்து சிறைகளுக்கு சென்று வாழ்க்கை முழுவதையும் செலவழித்து இந்த சுதந்திரம் ஒரு நாள் அடைந்த போது பெருமகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை இதே சுதந்திரத்திற்கு போராட வேண்டிய நேரம் வரும் என்று நான் நினைத்ததில்லைனார். ஒரு சுதந்திரத்தை வெள்ளைக்காரனிடமிருந்து பெற்றுவிட்டோம், இனிமேல் சுதந்திரம் என்பது நிலையானது என்று தான் நான் கருதியிருந்தேன். இன்னொரு முறை இந்த சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய நிலை வரும் என்று நான் நினைக்கவில்லை. அது எனக்கு நேர்ந்து விட்டது. முதலில் அந்நியரிடம் இந்த சுதந்திரத்தை இழந்தோம், இப்பொழுது சொந்த நாட்டுக்காரியிடமே இழந்தோம் என்று சொன்னார். ரொம்ப எமர்ஜென்சியை எதிர்த்து வலுவாக நிற்பதற்கு இந்த பேச்சு எனக்கு பெரிய காரணமாக இருந்தது. காமராஜரை பின்பற்றினோம். அவர் கடைசியில் அவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் முறை வேறாக இருந்திருக்கும். ஆனால் எம்ஜிஆர் அப்பொழுதே வந்து விட்டார், காமராஜருக்கு மேல் வாக்கு பெற்று விட்டார் திண்டுக்கல்லில். என்றாலும் கூட காமராஜர் எம்ஜிஆர் என்று தான் மாறி இருந்திருக்குமே தவிர கருணாநிதி அதிலிருந்து அகற்றப்பட்டிருப்பார், அன்றைய அரசியலிருந்து அகற்றப்பட்டிருப்பார். திண்டுக்கல்லில் நான் 3வது இடம் வெறும் டிபாசிட் போகிற அளவுக்கு கருணாநிதி வந்து விட்டார். 100 நாள் தான் அந்த படம் ஓடும் என்று சொன்ன நிலைக்கு மாறாக கடைசியிலே இவர் 100 நாளிலே போய் விடுவார் என்கின்ற நிலை ஏற்பட்டது. அப்படி காமராஜர் நெருக்கடி நிலையை எதிர்த்து போராடிய போது ஒரு கொள்கை ரீதியாக காந்தியை படித்து காந்திய நெறிமுறைகள் மனதில் ரொம்ப உருவாகி, இனிமேல் கதலை தான் காட்டுவது, நான் ஃபின்லே வேட்டி தான் கட்டுவேனப்பா, ரொம்ப ஜப்பான் ஃபின்லே வேட்டின்னு அன்று சொல்லுவார்கள். ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப லோகி பேண்ட் போடுவேன், ரொம்ப அந்த தோரணைகளுக்கு ஏற்பத்தான் இருப்பேன். அன்றைய தோரணைகளுக்கு மோட்டர் சைக்கிள் எல்லாம் புல்லட். அப்பொழுது புல்லட் 7500 தான் என்னுடைய விலை, இன்றைக்கு 2 லட்சம் ரூபாய். எல்லாமாக இருந்த நிலை போய் அரக்கை சட்டை தான் போடுவது, 4 முளை வேட்டி தான் கட்டுவது, பனியனும் கதலி தான் அணிவது. அப்புறம் வள்ளலாரிடம் ஏற்பட்ட ஈடுபாட்டினால் புலால் உண்பதில்லை என்ற நிலை. இப்படி எத்தனையோ கருத்துக்கள் மனதிற்குள் நுழைந்தன. அதற்கேற்ப வாழ்க்கை வடிவமைப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் காந்தி கொள்கைகள், காமராஜர் 2ஆம் சுதந்திரத்திற்கு போராடுகிறோம் என்கின்ற எண்ணம் இது மனதிலே வலுவாக ஊன்றியிருந்தது. முதல் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. 2ஆம் சுதந்திர போராட்டத்தில் நமக்கு தெரிய காமராஜ் மாதிரி ஒரு தலைவருக்கு கீழே பணியாற்றுகிறோம் என்ற மகிழ்ச்சி இருந்தது. அதற்கு பிறகு இப்படியே போய் காமராஜர் இறந்து விட்டார். பிறகு வெற்றி பெற முடியவில்லை காமராஜ் மூல. ஆனால் பாராமச்சந்திரன் நன்றாகத்தான் கட்சி நடத்தினார். ரொம்ப நல்ல மனிதர் பாராமச்சந்திரன், உயர்வான மனிதர்.
அவரும் என்னிடம் ரொம்ப பற்றுதலாக இருப்பார். அப்போ என்னை மாவட்ட தலைவராக ஆக்கி விட்டார்கள். எமர்ஜென்சியில் கூட நான் பேசியதற்காக சில நாட்டில் வைத்திருந்துட்டு விட்டு விட்டார்கள். அப்பொழுது பழைய காங்கிரஸை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தது. திமுக தான் அவர்களுக்கு குறியாக இருந்தார்கள். பிறகு அது முடிந்தது. அப்படியே அது ஜனதாவாக மாறியது. பழைய காங்கிரஸ் ஜனதாவாக மாறிய பிறகு மொராஜி தலைமை அமைச்சராக வந்தார். பிறகு மொராஜிக்கு மதுரை போன்ற ஊர்களில் மொழிபெயர்க்கின்றவனாக நான் இருந்தேன். அவர் தலைமை அமைச்சராக இருந்தபோது 2-3 தலைமை அமைச்சர் சந்திரசேகருக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். காமராஜர் இவருக்கு மொராஜியிடம் மொழிபெயர்ப்பதில் ஒரு பெரிய சிரமம் உண்டு. அவர் 2 வாக்கியம் பேசியுடன் நாம் பேச தொடங்கினால் கோவப்படுவார். அவர் 1/4 மணி நேரம் பேசி முடித்தவர். ஒரு பேச்சே அவர் 3/4 மணி நேரம் வைத்துக்கொள்வார். ஒரு 1/4 மணி நேரம் பேசுவதை நான் ஞாபகம் வைத்திருந்து மொழிபெயர்ப்பதற்குள் நம்முடைய உயிரே போய்விடும். கரெக்ட். அப்புறம் குறித்தெல்லாம் வைத்து கொண்டாலும் ஞாபகம் வராது. அது ரொம்ப சிரமம். உண்மைதான். அப்படி இருந்தது. ஆக ஜனதாவாக ஆனோம். மீண்டும் அரசியல் சட்டங்கள் திருத்தப்பட்டன. இனிமேல் எமர்ஜென்சியை நினைத்தபடி கொண்டு வர முடியாது என்கின்ற அளவிற்கு அந்த சட்டம் பாதுகாக்கப்பட்டது. இவ்வளவும் நடந்தது. அதுவரையில் நான் அதில் இருந்தேன். என்னுடைய கட்சியை எண்ணி சொல்லுகிற போது இந்த சில பேர் இந்த தொங்கு மீசை வைத்து கொண்டு திமுகவில் இருக்கிறவங்களாம் சொல்லுவான், இவன் காங்கிரஸாக இருந்தான், அப்புறம் ஜனதாவாக இருந்தான். ஜனதா தள்ளுக்கெல்லாம் போனதில்லை. காங்கிரஸ் ஜனதாவாக மாறியது, அவ்வளோதானே தவிர அப்புறம் திமுகவாக மாறியது 2 கட்சியாது. ஏதோ பேசுவார்கள் அவர்கள். அப்புறம் நான் நினைத்துக்கொள்கிறேன், அவன் வேறு எதுவும் நம்மை சொல்ல முடியவில்லை, அதனால் இதை சொல்லுகிறான், அதை பற்றி என்ன இருக்காது, நடந்த உண்மைதானே என்று நான் நினைப்பேன். அப்புறம் எமர்ஜென்சிக்கு பிறகு இவர் மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரியாக சேலம் மாநாட்டுக்கு வருகிறார். வருகின்ற போது இந்த ஈழத்தில் இடர் தொடங்கிவிட்டது. பெரிய மக்கள் கூட்டம் வருவது பின்னால், ஆனால் இடர் தொடங்கிவிட்டது. நாம் பேச தொடங்கிவிட்டோம். அப்பொழுது சேலத்தில் பற்றி எரிகிறது ஈழம் என்று நான் ஒரு புத்தகம் எழுதினேன். சின்ன புத்தகம், ₹1. அதனுடைய அடக்கம் ₹5 ஆனது. அதுக்கு ஒருவர், நான் அந்த ₹4 கொடுக்குறேன், சும்மா கொடுக்கக்கூடாது என்பதற்காக ₹1 விலை வைத்து ஒருவர் அந்த செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார். அந்த வலம்புரி அச்சகம் சிதம்பரம் என்று ஒரு நண்பர் இருந்தார் எனக்கு. அவர் அந்த புத்தகம் அடிக்கிற செலவு 5000 புத்தகம் அடித்து எல்லாருக்கும் கொடுத்தார்கள். வெறும் ₹1 வாங்கி கொண்டார். அந்த புத்தகம் தீர்மானம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். செழியன் பயந்து விட்டார். சோ அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். சோ பெட் அந்த கட்சிக்கு. அதனாலே அப்போலேருந்து ஏற்பட்ட பழக்கம்தான் எனக்கு சோ இறுதி வரையிலும் இருந்தது. நான் மதித்த மனிதர்களில் சோ ஒருவர். அந்த ஈழத்தை பற்றி நான் எழுதுகிற கட்டுரையை துக்ளக்கில் போடுவார். அதுக்கு மறுப்பு கட்டுரை போடுவாரே தவிர என்னை எழுதாதே என்று சொல்ல மாட்டார். அவ்வளவு பெரிய அதே அதெல்லாம் மனிதனுடைய பேச்சுரிமை எழுத்துரிமையை மதிப்பதற்கு இவர்களைப் போல மனிதர்களே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது போடுவாரோ என்று தயங்கி எழுதுவேன். அதை அப்படியே போட்டு விடுவார். போட்டு விட்டு படகற்பை எழுதியது பூரா தப்பிட்டு அவருடைய வாதத்தை எழுப்பார். அது மாதிரி அதனாலே தான் அவரோடு எனக்கு ரொம்ப உயிருக்குயிரான நட்பு ஏற்பட்டது. இறுதி வரையும் அவர் தொண்டையில் இது வைத்து கொண்டு பேசுகின்ற காலத்தில் கூட என்னோடு பேசுவதற்காக டாக்டர் அதை வைப்பதற்காக என்னை 1 மணி நேரம் காத்திருக்க சொன்னார். அவருடைய மகனும் மருமகளும் கவனித்து கொண்டார்கள். சோவினுடைய மருமகள் அவருடைய மகள் போல மருத்துவமனையிலேயே உறங்கினார்கள். அவர் 2 பேரும், மகனும் மருமகளும் மருத்துவமனையிலே உறங்குவார்கள். அங்கேயே அவர் கொஞ்சம் முழங்கினால் போதும் மருமகள் எழுந்து போய் என்ன என்று கேட்பார். அவ்வளவு அப்படியெல்லாம் ஒரு மருமகள் பார்க்க முடியாது. நான் அவர் வாழுகின்ற காலத்திலே துக்ளக் ஆண்டுள்ளார்களே சொன்னேன், உங்களுக்கு என்னென்ன கொடுப்பினைகள் வாழ்க்கையில் இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது, உங்களுடைய மருமகள் ஒரு சிறந்த கொடுப்பினை என்று. அப்புறம் நான் இதுக்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும், சிங்கள அரசை கண்டித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது செழியன் பயந்து விட்டார். மொரார்ஜி ரொம்ப முரட்டுத்தனமானவர், பிரதம மந்திரி, அவர் வருகிறார், நீ பாட்டுக்கு இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தால் அவருடைய கவனத்துக்கு அவர் மாற்றி பேசினால் நம்முடைய கட்சி போய்விடும் என்று சொன்னார். கரெக்ட். அவர் இங்கே யுவர் ஆல் ஃபூல்ஸ்ன்னு சொல்லுவார். நான் அவரோட பின்னாடி ரொம்ப சிநேகிதமாயிட்டேன். மொரார்ஜியோட பம்பாயில் அவர் வீட்டுக்கெல்லாம் போவேன். போனோடனே, ஏய் கற்பையா, யுவர் ஆல் ஃபூல்ஸ், why do you oppose Hindi? அப்படி வரு. அது தட் இஸ் யுவர் லாங்குவேஜ், நாட் அவர் லாங்குவேஜ். யுவர் நாட் அன் இண்டியன். என்னென்னலாம் அவரோட பேசி விளையாண்டு என்ன ஃபூல்னு நம்மளை நேரம் சொல்லுவார் அவர். ஆமாம், ஒரு அன்பாக தான் அதெல்லாம் மறக்க முடியாது. சந்திரசேகரோடு பழகினேன், மொரார்ஜி தேசாயோடு பழகினேன். எவ்வளவு அசோக் மேத்தா, மதுலிமாயி, அப்பா சுப்பிரமணிய சாமி, நாம் பார்த்த மனிதர்களே சுப்பிரமணிய சாமி மாதிரி அறிவும் கிரிமினல் யாருக்கும் அசகாய சூரியங்கிறது தான் சரியான சொல். அப்பாடி
அவர் என்ன பண்ணுவார், எப்போ எவனை பிரட்டுவார் என்று யாருக்கும் தெரியாதே தவிர வெல் ரெட்டு ரொம்ப கூர்மை, வெரி பவர்ஃபுல் ஆரேட்டர். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவார். அது ரொம்ப எவ்வளோ பெரிய மனிதர்களை வடநாட்டு தலைவர்களெல்லாம் கிருபலானியோடு நான் ஒரு நாள் பூராவும் இருந்தேன். ரொம்ப அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் சரண் சிங்கை பார்ப்பதற்கு மொராஜியை ஒரு நாளில் பார்த்தேன். அது மொராஜி எனக்கு பழக்கமாகிவிட்டார். ஒரு நாளில் பார்த்தார் எங்களை. பிரதம மந்திரியாக இருந்தவர் சரண் சிங்கை பார்ப்பதற்கு 7 நாள் டெல்லியில் காத்திருந்தேன். பிறகு எனக்கு பேட்டி கொடுத்தார். அவருக்கு நான் அவரை மாநாட்டுக்கு அழைப்பதற்காக போயிருந்தேன். பிறகு அவர் என்னோடு 10 மணித்துளி அன்று எனக்கு கச்சிதமாக சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் என்னோடு 25-30 மணித்துளி பேசி கொண்டிருந்தார். பிறகு போகிற போது நான் எழுந்து வந்து விட்டேன். கதவுக்கு பக்கத்தில் போகிற போது அவர் என்னை கேட்கிறார், கம் ஹியர், டு யூ யூஸ் சோப்ஸ்? எஸ். ஆஹா, இட் வில் ஸ்பாயில் யுவர் ஸ்கின். நோ, வாட்டர் கேன் வாஷ் யுவர் பாடி, வை டு யூ யூஸ் சோப் அப்படின்னு. இட் இஸ் அலர்ஜிக் டு ஸ்கின், டோன்ட் யூஸ் இட் அப்படின்னு சொல்லி யூ கேன் போன்னு அடம்பாவி கதவுக்கிட்ட போனோன்னு திரும்ப கூப்பிட்டு ஒரு முக்கியமான தாக்கல் இதை சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி மனிதர்களெல்லாம் பார்க்கவே முடியாது. சரண் சிங் கொண்டு வந்த காந்தி அண்ட் ப்ளூ பிரிண்டினுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஜெயலலிதா ஆடு மாடு கொடுத்தாலாம். இது அம்மாவிடம் சொன்னேன் நான். அம்மா நல்ல திட்டம், அது நான் அவர்கிட்ட தெரிந்து கொள்ளல, நான் பண்ணேன்னாங்க. அதெல்லாம் சரிம்மா, ஆனால் இது வந்து காந்தி அண்ட் ப்ளூ பிரிண்டில் அவர் சரண் சிங் சொன்னார். ஒரு புத்தகம் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தார். ஆகவே அப்பொழுது அவர் சிங்களவர்களை ஜெயவர்த்தனா இருந்தார் தலைமை அமைச்சராக. அப்போ நான் அந்த தீர்மானம் கொண்டு போய் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறேன். கேட்டுக்கணும். செய்தியின் பயப்படுகிறார். ராஜினாமா செய்தாலும் செய்தியாகும், இவன் தீர்மானம் கொண்டு வந்தாலும் செய்தியாகும். ஏனென்றால் மொராஜி எதிர்ப்பதனால் செய்தியாகும், இல்லாவிட்டாலும் சாதாரணமாக போய்விடும். அப்புறம் சோவிடம் சொல்லி என்னை சமாதானப்படுத்த சொன்னார்கள். சோ சொன்னார், சும்மா அவன் கொள்கையை பேசுவான், நமக்கு அவனை தெரியும் அப்படின்னா அவனை மேடையில் ஏற்றுவான். 2 பேர் தான் இன்றைக்கு பேசுவதாக இருந்தது, செடியன், சோ, மொராஜி. அவர்களோட சேர்த்து என்னையும் பேசுவது என்று முடிவெடுத்தார்கள். அது சேலம் மாநாடுது, என்னையும் பேசு. சோ சொன்னாங்க, இங்கே வா, இதெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே பல சிரமங்கள் இருக்கும், அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீ பேசு, உன் கருத்தை பேசு, யாரும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு. இது என்ன தந்திரம்னா, மொராஜிக்கு நான் தமிழில் பேசினா புரியாது. நான் என்ன பேசினாலும் கருத்தை பேசின மாதிரி இருக்கும், அவருக்கு நீ பேசின மாதிரி இருக்கும், அவருக்கு கேட்டது மாதிரி இருக்கும், அவருக்கு தெரியாது, விவகாரம் வராது, முடிச்சுக்க கதையின்னு. இது சோவுடைய தந்திரம், அவனை பேச வச்சுருவோம் அப்படின்னு. சரின்னு சோ சொன்னோன்னே நான் கொஞ்சம் ரொம்ப பிரியம். சரின்ட்டு பேச ஒத்துக்கினேன். நான் பேசுகிறேன், கை தட்டுகிறாள். மொராஜி கேட்குறார் செழியன்ட்ட, வாய் அப்படின்னார். இஸ் அ வெரி குட் ஆபரேட்டர். நான் என்ன பேசுகிறேன்னு இவர் சொல்லலை. அருமை அருமை. இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதனால் அவன் அதான் கை தட்டுறாங்க. ஓஹோ, நல்ல ஆரேட்டருக்கு கை தட்டுவார்கள் என்று அவர் அமைதி எழுதி விட்டார். ஆக அந்த சிலோன் பிரச்சனையும் போய் சேரவில்லை. ஆனால் சில மேடையில் அவர் ஜெயவர்த்தனா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தேசியம் என்பது டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி cannot be allowed at any rate அப்படின்ட்டு. ஆக நான் சொன்னதுக்கு நேர்மாறாக ஊனிட்டார், அது வேறு. ஆனால் என்னையும் ஒரு வழியாக பிடிச்சி சொல்ல வச்சாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் பார்த்தேன், மொராஜியினுடைய கருத்தை மீறி இந்த கட்சிக்கு கிடையாது கருத்து. அதனால் நான் வந்து அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு இவன்லாம் யோசிக்கணும். ஒரு தேசிய கட்சியில் வளர்ந்தவன், காந்திய தலைவனாக அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும், நான் மறிக்கின்ற வரையும் அவன் தான் தலைவன் எனக்குன்னு வச்சுங்களேன். சிலவற்றில் வேறுபாடு இருக்கும். அவர் இந்தி தேசிய மொழியாக இருக்கணும். காந்தி இருந்திருந்தால் மாற்றிக்கொள்வார், பலவற்றை மாற்றிக்கொள்வார். காந்தி மாதிரி ஒரு தலைவனை 1000 ஆண்டுகளுக்கு பிறக்க முடியாது. பாரதி சொல்வானே, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி காந்தி. தமிழர் பிரச்சனையினால் நான் வெளியேறுகிறேன். அதுவரையிலும் மொராஜியோடும் கூட நட்பு, அவ்வளவு ஒரு நிலை இருந்தது. வெளியேறிய போது நான் சொன்னேன், அது வந்து இப்போ தேசிய கருத்திலிருந்து தமிழ் மொழி இன கருத்துக்கு மாறுகிறேன். அதற்கு முன்னால் மொழி இனம் என்பது என்னுடைய பார்வையில் இல்லை, காந்தி தான் பார்வையில் இருந்தார், தேசியம்தான் பார்வையில் இருந்தது. தேசியத்திலிருந்து ஒரு இன நெருக்கடி ஏற்படுகின்ற போது அந்த இன நெருக்கடிக்கு ஏற்ற கொள்கைக்கு நான் மாறுகிறேன் என்பது இவனுக்கு வியப்பாக இருக்க வேண்டும். தலைகீழ் மாற்றங்கள் அரசியலில் நிகழ்வதே இல்லை. அப்படியே கைதட்டி கொண்டு பேசாமல் இருப்பான், ஆட்டுக்கறி விருந்தை சாப்பிட்டு விட்டு போவானே தவிர தலைகீழ் மாற்றங்கள், முதல் தலைகீழ் மாற்றம் அப்பொழுது நிகழ்ந்தது. தேசியத்திலிருந்து நேர்மாறாக மொழி இன கொள்கைக்கு நான் வந்தேன்.
அதுக்கு பிறகு இன்றைக்கு வரையில இந்த மொழியின கொள்கையில் தான் இருக்கேன். ஆனால் தலைவன் மட்டும் எனக்கு என்றைக்கும் காந்தி தான். அதிலே ஒன்றுமில்லை. புத்தனை பின்பற்றுகிறோம், நபிகளை பின்பற்றுகிறோம் என்பது போல் எனக்கு காந்தி தமிழனா இல்லையா என்பது கேள்வி இல்லை. தமிழன் அவன் உலகத்திற்கு தலைவனாக இருக்க தகுந்தவன் என்பது என்னுடைய அடிப்படை. அதிலிருந்து வெளியே பிறகு வெகு காலம் இந்த ஈழத்தமிழர்களுக்காக மதுரை முத்துவோடு பேசுவேன், நெடுமாறன் அவர்கள் என்று எல்லாரோடும் சேர்ந்து பேசிக்கொண்டு இருந்தேன். பிறகு கருணாநிதி ஒரு நாள் தாராபுரம் போனோம். அப்புறம் கருணாநிதி சரியில்லை என்று என்ன, இப்படியே பல விதமாக இருக்கும். முதல்ல இந்த ஈழத்தமிழர் காரணமாக இவரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டேன். எல்லா இடங்களுக்கும் கலைஞர் என்னை கூட்டி கொண்டு போவார். வலம்புரி ஜான், நான், கலைஞர் எல்லாரும் சேர்ந்தெல்லாம் பல கட்டங்களிலே பேசியிருக்கிறோம். ரொம்ப விரும்புவார் கலைஞர். எவன் தகுதியுடையவனோ அவன் இந்த திமுகவுக்கு வந்து அந்த கொள்கை வழியை அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்காமல் அவர் மகன் பேரன் என்று கொண்டு வந்ததே, அது பணம் காசு எல்லாவற்றையும் பார்க்காத சமூகத்தில் பார்க்காத நிலைமையில் பிறந்தவர். இவையெல்லாம் கிடைத்தவுடன் இதையெல்லாம் நம்முடைய வழியினர். ஆக இன்றைக்கு அது பார்த்தீர்களேயானால் சன் டிவி ஒரு பெரிய இந்தியாவிலேயே பெரிய கார்ப்பரேட்டர், எத்தனையோ பல ஆயிரம் கோடிகள். அவர் ஒரு மனிதன் தலை தூக்கியதனால் அந்த உறவினர்களில் பாதி பேர் தலை தூக்கி விட்டார். மகள் எம்பி, மகன் முதலமைச்சர், இன்னொரு பேரன் துணை முதலமைச்சர், சன் டிவி பெரிய நிறுவனம், அவருடைய முரசொலி மகன் மாறன் எம்பி, எல்லாம் அந்த கூட்டம் போகத்தான் மற்றவற்றை பங்கிட்டு கொள்ள முடியும். இவ்வளவுக்கும் ரொம்ப சிறுபான்மை சமூகத்தில் பிறந்தவர் அவர். பெரும்பான்மை சமூகமெல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று தவிக்கின்ற போது அந்த பழைய கொள்கையினால் இவர் ஜாதியை தாண்டி வந்து விட்டார். இப்பொழுதாக இருந்தால் முடியாது. பழைய காலத்தில் இந்த சாதி எதிர்ப்புணர்ச்சி திறமை அடிப்படையில், அறிவு அடிப்படையில் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கலைஞர் அவருடைய பாடுகள். திராவிட இயக்கத்தை கட்டியவர்கள் 4 பேர் தான். ஒன்று அண்ணா, பெரியார் நீங்களாக, அண்ணா, எம்ஜிஆர். 2வது இடமே எம்ஜிஆருக்கு தான் என்னுடைய பார்வையில். 3வது இடம் கருணாநிதிக்கு, 4வது இடம் கண்ணதாசனுக்கு. இவர்கள் 4 பேரும் சேர்ந்து இவர் அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமை திராவிடர் உடமேடா என்று கண்ணதாசன் எழுதினார். அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினால் அறிவு கெட்டவனே என்று கருணாநிதி எழுதினார். அண்ணா வேலைக்காரி எழுதினார். எம்ஜிஆர் கொடியை பரப்பினார். ஆக 4 பேரும் அண்ணாவினுடைய கருத்துக்களை கடைசி கிராமம் வரையிலும் கொண்டு போய் சேர்த்த எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ரொம்ப தன்மையானவர். அவர் பகைவர்களை ஒழித்து கட்டி விடுவார் என்று சொல்வார்கள். எதிர்ப்பவர்களை ஒழித்து கட்ட நம்ம அந்த அளவுக்கெல்லாம் அவரிடம் பழகியதில்லை. பழகிய போது ரொம்ப அன்பாக பழகுவார். நம்மை பொது வாழ்க்கையில் இருக்கின்ற அடையாளம் அவருக்கு தெரியும். அதுவும் ஆரம் வீரப்பனும் பக்கத்தில் நின்றால் நம்ம கருப்பையா என்பார். அவர் என்ன ஒரு வெளிக்கட்சிக்காரனாகவே ஆரம் வீரப்பன் கருதுவதில்லை, நம்ம கருப்பையா என்பார். அது என்ன, அதிமுகவில் இல்லாத போதும் நம்ம கருப்பையா என்று எம்ஜிஆர் சொல்வார். அப்படியே அந்த எமர்ஜென்சி எதிர்ப்பு ஒரு தலைகீழ் மாற்றம். அதுபோல் பின்னால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஜெயலலிதாவை எதிர்த்து நான் எதிர்க்கவில்லை. நான் பொதுவாக சொன்னதே அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஆனந்த விடனை அட்டைப்படத்தில் போட்டு விட்டான். எம்எல்ஏ ஆக இருந்தால் லஞ்சம் வாங்கலாம், பெஞ்சை தட்டலாம், வேறு என்ன செய்யலாம் என்று போட்டு விட்டால் அம்மா அதை பார்த்து விட்டு என்னை நீக்கி விட்டார். சரி, நீங்கள் நீக்கிய பிறகு நான் என்ன செய்யலாம் என்றால் போய் கெஞ்சி இல்லைம்மா என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் எனக்கு அந்த தன்மான உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். அதனால் பதவி என்ன பெரிய பதவி, பதவியின் மீது பெரிய பற்று என்று எனக்கு சொல்ல முடியாது. பதவி செயல்படுவதற்கான ஒரு கருவிதானே தவிர. நான் போனேன், ஜலாலுதீன் அப்பொழுது செக்ரட்டரியாக இருந்தார். 3 நாள் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். எனக்கு இடம் கொடுத்தார், கால அவகாசம் கொடுத்து மறுபடியும் வரட்டும், பேசட்டும். எனக்கு யோசனைலாம் சொல்லப்பட்டது. நீங்கள் அம்மாட்ட போய் பாருங்கள், நான் நினச்சது வேறம்மா, இவங்க வேறு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுங்கள், அப்புறம் சரின்ட்டு வாங்க, அப்புறம் உள்ளே அடங்கிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை இன்னொரு பெரிய தூக்குவாங்க. அதான் அம்மாவினுடைய குணம். என்ன இதெல்லாம் சொன்னார்கள். இருந்தாலும் நம்ம ராஜினாமா பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு பிறகு அதையெல்லாம் அப்படியெல்லாம் இருப்பது என்னுடைய இயல்பு இல்லை. அதுதான் சிரமம். அப்புறம் கொடுத்தது தான் விட்டுவிட்டேன். 3 நாட்கள் கழித்து தான் அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொண்டார்கள். என்னை கூட அம்மா இங்கே கல்லெல்லாம் அடித்தார்கள். அம்மா கூப்பிட்டு சொன்னார்கள், அவன் நேர்மையாக வாழ்ந்துட்டு நேர்மையாக போயிருக்கலாம், அதனால் பணமெல்லாம் சுருட்டி கொண்டு போய் நம்மை ஊழல் என்று சொன்னால் அம்மாவை கழுத்தே அறுத்து விடுவார். முன்னாடி நீங்கள் யாருன்றது நம்ம யார், அதனால் அதை சரி விழுங்க, அவனை போட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம், அவனுடைய போக்கு என்று கருதினார்கள். அது ரொம்ப பெரிய சங்கதி. பிறகு என்ன சொன்னார்கள், அம்மாவே கூப்பிட்டு வீட்டிலெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கல்லெல்லாம் அடித்தார்கள், கூப்பிட்டு சொல்லிவிட்டார்கள். அதனால் எல்லாம் ஓய்ந்து விட்டது. அதனால் பெரிய தொந்தரவு எனக்கு நடக்கவில்லை. திமுக காலத்தில் ஒரு முறை என்னுடைய வீடு தாக்குதலுக்குள்ளானது. பெரிய தொந்தரவு நடக்கவில்லை. என்ன காரணம் என்றால், சரி அவன் ஊழல் என்று சொன்னான், அவன் ஊழலாக இல்லை,
இல்லாமல் இருந்து கொண்டு சொன்னால் அவன் பணத்தை சுருட்டி கொண்டு போய் நம்மை உள்ள என்று சொன்னால் அம்மாவோட தாக்கே பிடித்திருக்க முடியாது. அதுவும் ஆட்சியில் இருந்தார்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். அது இல்லை சரி, எனக்கும் அவர்கள் மீது மதிப்பு குறைவில்லை. ரொம்ப தீர்மானமான பெண்மணி. நான் சந்தித்த தலைவர்களிலேயே ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடும்பு பிடி என்பது அம்மாவை தவிர உடும்புக்கு ஒரு அந்த பிடி உண்டு, அம்மாவுக்கு ஒரு பிடி உண்டு. அதெல்லாம் ரொம்ப அப்பொழுதே இவர்கள் எல்லாரும் எனக்கு பழக்கம். எடப்பாடி மற்றவர்கள் எல்லோரும். என்னுடைய கருத்திலே திமுகவோட அதிமுக நல்ல கட்சி என்பது தான் என்னுடைய கருத்து எப்பொழுதுமே. அதிமுகவிலும் எல்லா தவறுகளும் உண்டு என்பது வேறு. ஆனாலும் ஒரு தன்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தன்மை இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு இவர் பரவாயில்லை. உங்களுடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி அரசியல், இன்னொரு பாதி சினிமா பண்ணி. ஆமாம் ஆமாம். இந்த ரெண்டுலையுமே மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடையலை அப்படின்னு சொல்லலாமா? நான் அவனில்லை ஒரு படம் எடுத்தால் பெரிய வெற்றி. அது பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் என்னுடைய படம் நான் அவனில்லை நினைத்து கொண்டு அவரை டைரக்டராக ஆக்குகிறேன். கடைசியில் அந்த படத்தை விற்கவே முடியவில்லை. நடிப்பதற்கு வாய்ப்பு வந்து எனக்கு ஆச்சரியமாகிறது. ஜெயமோகன் சொன்னாராம், அவர் கதை எழுதினார் நம்முடைய வசந்த பாலனுக்கு, அங்காடி தெரு. அந்த பாத்திரமாகவே எனக்கு படக்கற்பியாக தான் நினைவுக்கு வந்தார். படப்பிடிப்பு தளத்தில் விஜய் அந்த காலகட்டத்திலே அரசியலை பற்றி பேசுவார். அப்போ நிறைய பேசுவார். இல்லை, நிறைய சம்பாரிச்சிட்டேன், கொஞ்ச நாள் பொது வாழ்க்கையில் நம்ம எதாவது செய்யணும், நான் அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்குமா.